ஜாதி சான்றிதழை விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: புகைப்படம், விண்ணப்பதாரரின் முகவரிச் சான்று, தாயார் மற்றும் தகப்பனார் ஜாதி சான்றிதழ் மற்றும் விண்ணப்பதாரரின் சுய உறுதி மொழிப்படிவம். சர்வீஸ் பேஜினுள் இருக்கின்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து அதற்கு கீழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளவும். இந்த பகுதியில் நீங்கள் தேர்வு செய்த சர்வீஸுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் மற்றும் கட்டண விவரங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். பிறகு ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும். இதில் விண்ணப்பதாரரின் கேன் நம்பரை குறிப்பிடவும். பிறகு சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும். கீழ்வரும் லிஸ்டிலிருந்து விண்ணப்பதாரருக்கு உரிய ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும். இதில் ஃபாதர்ஸ் கம்யூனிட்டியை தேர்வு செய்யவும். மதர்ஸ் கம்யூனிட்டியை தேர்வு செய்யவும். ஃபாதர்ஸ் காஸ்டை தேர்வு செய்யவும். மதர்ஸ் காஸ்டை தேர்வு செய்யவும். ரெக்வெஸ்டட் கம்யூனிட்டியை தேர்வு செய்யவும். ரெக்வெஸ்டட் காஸ்டை தேர்வு செய்யவும். உங்கள் குடும்பத்தினர் யாராவது ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பெற்றிருந்தால் எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். சிவப்பு நட்சத்திர குறியீடு போடப்பட்டிருக்கும் அனைத்து இடங்களிலும் உங்கள் விவரங்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ளதா என்று சரிபார்த்த பின்னர் சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இந்த பகுதியில் நீங்கள் தேர்வு செய்த சர்வீஸுக்கு தேவைப்படும் ஆவணங்களை அப்லோட் செய்யவும். முதலில் செலக்ட் ஆப்ஷனின் கீழுள்ள ஃபோட்டோ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். விண்ணப்பதாரரின் புகைப்படத்தை ஆட் செய்து பின்னர் அப்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். செலக்ட் ஆப்ஷனின் கீழுள்ள அட்ரஸ் ப்ரூஃப் ஆப்ஷனை செலக்ட் செய்து விண்ணப்பதாரரின் அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை ஓப்பன் செய்து பின்னர் அப்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக பெற்ற ஃபாதர்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஆட் செய்து அப்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக பெற்ற மதர்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஆட் செய்து அப்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். இறுதியாக விண்ணப்பதாரரின் ஒப்புதல் நகலை ஆட் செய்து பின்னர் அப்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். இவை எல்லாவற்றையும் அப்லோட் செய்த பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள மேக் பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும். இதில் பேமெண்ட் டைப்பை செலக்ட் செய்து கொண்டு மேக் பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.